ஹாய். நெறையா பேத்துக்கு ம் அ அக்கா ஸ்கின் க்ளோக்கு என்ன பண்றது? அதே மாதிரி ஸ்கின் க்ளோக்கு ஏதாவது ப்ராடக்ட் சொல்லுங்க. அப்படி வந்துட்டு கேட்டுட்டே இருக்காங்க. இப்ப வந்துட்டு க்ளாஸி ஸ்கின் தான் வந்துட்டு ட்ரெண்டு. அ ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேத்துக்கு நேச்சுரலாவே ஒரு க்ளோ இருக்கும். நேச்சுரலா க்ளோ இருக்கு அப்படின்னா, அவங்க ஆயிலி ஸ்கின்னா இருப்பாங்க. ஆயிலி ஸ்கின்னுக்கு உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஷைன் இருக்கும். ஆனா ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, "ஐயய்யோ! எனக்கு ஆயிலா இருக்கு, எண்ணெய் வடியுது" அப்படின்னு புலம்பிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி அது வந்து நல்ல குட் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க க்ளோவா இருந்துட்டே இருக்கும். ஆனா என்ன அவங்களுக்கு ஈஸியா வந்துட்டு டஸ்ட்டு வந் ஒட்டிக்கும். அதே மாதிரி பிம்பிள்ஸ்லாம் நிறையா வர ஆரம்பிக்கும். ஸோ அது மட்டும் தான் மைனஸ். பட் ஆயிலி ஸ்கின்க்கு நல்ல க்ளோ கிடைக்கும். எல்லா ஸ்கின்னுமே நல்ல ஸ்கின் தான். ஆனால் நம்ம ஸ்கின் கேர் பண்ணுறதுல தான் இருக்குது. க்ளோ வந்துட்டு கம்பல்சரி ஸ்கின் கேரில் வரும். அதே மாதிரி நம்ம நிறைய தண்ணி குடிச்சு ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுருக்கிறதுல நல்லா க்ளோ கிடைக்கும். அதே மாதிரி நம்ம டயட் நல்லா எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், நட்ஸு இதெல்லாம் எடுக்கிறப்போ நம்ம ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த நம்ம இன்டேக் பண்ணுறோம் அப்படின்னா ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப பெனிஃபிட். நம்ம வந்துட்டு வெளியே வந்து நம்ம ஸ்கின் கேர் கம்பல்சரி பண்ணணும். அது வந்துட்டு ஒரு 20-30% தான் நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் 70-80% பார்த்தீங்கன்னா நம்ம இன்டேக் எடுக்கிறது தான். நல்லா டயட்டில் இருந்தோம், நல்லா சாப்பிட்றோம், ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் தேவையான நியூட்ரிஷன் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா நல்லாவே வந்துட்டு ஸ்கின் க்ளோவாக இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நானும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் பண்ணிடுறேன், ஃபாலோ பண்ணுறதே இல்லை. நானும் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக டயட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, ஹெல்தியான டயட்டாக சாப்பிடுங்க. அதே மாதிரி ஸ்கின் கேர் பார்த்தீங்க அப்படின்னா கிளென்சிங், டோனர், மாய்ஸ்சரைசர் இது 3யும் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பலாம் போவேன்னா இது 3ம் ஃபாலோ பண்ணாவே நம்மளுக்கு நல்ல ஒரு க்ளீனான ஸ்கின் கிடைக்கும். அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் மஸ்ட்டு. இப்போ இருக்க வெயிலுக்கு வந்துட்டு ஈவன் இன்டோரில் கூட நம்ம சன்ஸ்க்ரீன் மஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. க்ளோ ஸ்கின் கண்டிப்பாக வரும். இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது வந்து அப்போதைக்கு வேணும் மேக்கப்பில் அப்படின்னா அதுக்கு ஸ்டோப் க்ரீம், இந்த மாதிரி ஹைலைட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.